Hi friends, good morning. Welcome to Vithis Home channel. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சின்ன லைக் கொடுத்து பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரெசிபி வீடியோ இருக்கும், ரேண்டம் பிளாக் இருக்கும். அங்கே வீடியோ கிளப்பில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். மார்னிங் எந்திரிச்சோன்னே எல்லாருக்குமே தேடுறது இந்த டீ தான். சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு நேற்று வந்து சாம்பார் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சு. அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு தான் நான் வெண்பொங்கல் பண்ணுறேன். இன்றைக்கி வெண்பொங்கல் பண்ணுற ஐடியாவே இல்லை. ரெண்டாவது எனக்கு வீட்டில் பண்ணி வெண்பொங்கல் சாப்பிட்றது பிடிக்காது. நம்ம கடையில் ஹோட்டலில் அப்படி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நான் என்ன மாதிரி ரேஷியோவில் போட்டிருக்கேன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு வந்து பச்சரிசி, 1/2 கிளாஸ் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்து 3 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு விசில் வச்சு விட்டேன். இன்றைக்கி பாப்பா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தே சொன்னாங்க, நான் வந்து உங்களுக்கு இடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. மிளகு சீரகத்தை மட்டும் அவள் தட்டி கொடுத்துருந்தா. 3 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி, அப்புறம் வந்து மிளகு சீரகம் இடித்து வச்சது, முந்திரி பருப்பு, கொஞ்சம் எக்ஸஸாக கருவேப்பிலை. எனக்கு இந்த நெய்யில் போட்டு சாப்பிட்றது, அப்புறம் இந்த நம்ம தேங்காய் சட்னி அதெல்லாம் நம்ம பொரித்து சாப்பிடும்போது இந்த கருவேப்பிலை ரொம்பவே பிடிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸாகவே சேர்த்துக்கிட்டேன். சாதமும் நல்லா வெந்துருச்சு. நான் எதனால் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட எனக்கு பிடிக்காது, இந்த கொல டைப் எனக்கு வராது. இன்னும் 1 கிளாஸ் அளவு வந்து தண்ணி விட்டுருக்கலாமோ அப்போ தான் தோணுச்சு. ஓகே, என்ன பண்ணுற, நம்ம வீட்டில் பண்ண நம்ம தானே சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு பாப்பா வந்து சாம்பார் வேணும்னு சொல்லிட்டா. அவளுக்கு மட்டும் சாம்பார் ஊற்றாமல் சும்மா சாதம் வச்சு கொடுத்துருந்தேன். நல்லா தான் வந்துருந்துச்சு, ஒன்றும் டேஸ்ட்டுக்கெலாம் கம்மி கிடையாது. டேஸ்ட் வைஸ் பார்த்து நல்லா தான் இருந்தது. பாப்பா அழகாக சாப்பிட்டு வந்திருந்தாங்க. மார்னிங் அம்மா பேசும்போது தான் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு. சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லை. நல்ல வேளை நம்ம வீட்லேயும் ஒன்றும் பிரச்சனை, நம்ம வந்து குலதெய்வத்துக்காக விரதம் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் எடுக்கல, வெஜ்ஜு மட்டும்தான். மதியத்து போல் சாப்பிட்றதுக்கு வந்து தேங்காய் பழ சாதமும் உருளைக்கிழங்கு குருமா தான் வச்சுருந்தேன். நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி போல் தான், அப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சம் வெள்ளம்லாம் தட்டி வச்சுருந்தேன். இன்றைக்கி சங்கட சதுர்த்தினால நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு எப்பயும் மடை கொழுக்கட்டை பண்ணுவேன். இன்றைக்கி வந்து இந்த பாகு கொழுக்கட்டை பண்ணலாம் சொல்லிட்டு, பால் கொழுக்கட்டை சொல்லுவாங்க, அது வந்து நம்ம பாகில் போட்டு பண்ணுறது, அந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம் சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ரேஷியோ வந்து 1.5 கிளாஸ் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா ஹாட் வாட்டரோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதாவது சூடாக இருக்கும்போது பிசையாதீங்க. சூடு பொறுக்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த ஹீட் போஞ்சு அந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாவு வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ திரட்டிக்கோங்க. நான் 2 ஷேப்லையுமே திரட்டிக்கிட்டேன். நீல வாக்குலையும் சரி, அப்புறம் வந்து ரவுண்டாக பால் மாதிரி திரட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. ரவுண்டாக சரி, நீளமாக எதுனாலும் திரட்டிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெள்ளை பாகு கரைச்சிக்கலாம். நான் 1.5 கிளாஸ் வந்து மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 கிளாஸ் அளவு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தித்திப்பாக இருக்கணுமே சொல்லி தான் 2 கிளாஸ் அளவு. உங்களுக்கு வந்து 1.5 கிளாஸே மாவு இருந்தால் 1.5 கிளாஸ் அளவு சேம் அளவே எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தித்திப்பாக இருக்கட்டுமேனு 2 கிளாஸ் அளவு மாவு எடுத்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்காதீங்க, ஏன்னா நம்ம மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாக லிக்விடாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த வெள்ளத்தோட இதுவும் அந்த தண்ணியோட மட்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. சைட் பை சைடாக வந்து கொழுக்கட்டையை வேக வச்சுக்கலாம் சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் டீக்கா இது பண்ணோம்ல, அதில் தான் நான் செய்ய போகிறேன். பிகாஸ் எல்லா பாத்திரத்துலையுமே நான்வெஜ் புழங்கியாச்சு. சரி, இன்றைக்கி வந்து இதில் பண்ணலாம் சொல்லிட்டு டீ பண்ணுற பாத்திரத்துலேயே பண்ணுறேன். நல்லா வந்து 1/2 டம்ளர் இருக்கும் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கோம். அது 1 by 1 போட்டுக்கோங்க. மொத்தமாக போட்டால் வந்து கீழே வந்து, ஏன்னா பச்சரிசி மாவில் கீழே அடி பிடிச்சிக்கிறோம், அதுக்காக 1 by 1 போட்டு லைட்டாக வந்து கரண்டி போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி வந்து பாத்திரத்தை வந்து ஷேக் பண்ணி விடுங்க. ஷேக் பண்ணாதான் கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம அப்படியே கரண்டி போட்டோம்னா எல்லாமே உடஞ்சி போயிடும், கூழாயிரும். அதுக்காக இந்த மாதிரி பாத்திரத்தை இது பண்ணியிருக்கோங்க. சைட் பை சைடாக வந்து வெள்ளைப்பாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதோட கொஞ்சம் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுங்க, ஏன்னா மண்ணெலாம் இருக்கும், அதுக்காக தான்.
அப்படியே அதுவும் 2 செகண்ட் வந்து இது விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாகு ஊற்றுனதுக்கப்புறம் வந்து கரண்டி போட்டுக்கலாம். ஏன்னா உடையாத பால் ஊற்றிட்டோம்னா மாவு வந்து கொஞ்சம் இறுகிக்கிறோம். நான் 2-3 கொழுக்கட்டை பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ரொம்ப தண்ணியாக இருக்குமா அந்த கெட்டி பதத்துக்கு வரதுக்காக தான். நம்ம தேங்காய் பால் மாதிரி அரைச்சி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் தேங்காய் வந்து துருவி தானே வச்சுருக்கேன், நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம கரைச்சி வச்சுருக்க பால் அந்த பச்சரிசி மாவு இருக்கலாம் அதையும் ஊற்றினோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கெட்டியாக போயிடும். அதுக்காக அந்த பச்சரிசி மாவு சேர்க்குறது. அப்புறம் வந்து அதே வந்து உரலில் வந்து 5-6 மிளகு, 2 ஏலக்காய், ஒரு சுக்கு இதெல்லாம் போட்டோம்னா நம்ம சளிக்கும் ரொம்பவே நல்லது. இந்த கொழுக்கட்டை நம்ம சாப்பிட்றது வந்து டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து ரொம்ப சளி பிடிச்சிருச்சு ரொம்ப கோல்டாக இருக்குன்னா அதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லது. நான் வந்து இப்படி தான் சேர்த்து பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே சேர்த்து அப்புறம் வந்து ஒரு கிளறி விட்டுட்டு அது நல்லா கொதித்து வரட்டும். 2 கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் நான் துருவி வச்ச தேங்காய் பூ இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பால் வேணுமாலும் அதை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நல்லா கெட்டி பாலாக சேர்த்துக்கோங்க. இல்லை எண்ணெய் மாதிரி இந்த மாதிரி தேங்காய் பூ துருவல் சில பேர் சீச்சு போடுவாங்க, தேங்காய் பல் மாதிரி. அம்மா வீட்டில் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. நான் மொத்தமாக சீச்சு வச்சனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். 2 நிமிஷம் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாவே போதும். ஏன்னா நம்ம பச்சரிசி மாவு வேறு கலந்து ஊற்றிருக்கனால ரொம்ப நம்ம கெட்டியாக வச்சிட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது அந்த பொங்கல் மாதிரி ஆயிடும். அதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொழுக்கட்டையே வெந்துருச்சு. நல்லா கலர் வைஸுமே ரொம்பவே சூப்பராக வந்தது. அப்படியே போய் வாசலில் போய் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு வந்தாச்சு. சண்டேனால ரோட்டில் வந்து அவ்வளோ ஆளே இல்லை. இன்னும் எப்பயுமே இந்த ரோட்டில் வந்து லாரி போய்க்கிருக்கும், டிராக்டர் போகும், கோலமே போட முடியாது, நிமிந்து இருக்க மாதிரி இருக்கும். நேற்று சண்டேனால அவ்வளோவா வெஹிக்கிள் வேறு இல்லை. நேற்று சண்டே மாதிரியும் 2வது இல்லை, நம்ம விரதம் இருக்கிறதுனால. சண்டேனாவே நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், நான்வெஜ் தானே எடுப்போம். நான்வெஜ் எடுக்காதனால சண்டே மாதிரியே இல்லை, ரெகுலர் டேஸ் மாதிரி தான் போச்சு. நான் கோலம் போட்டு முடிச்சோன்னா பாப்பா வந்து பூ எடுத்து அழகாக வச்சுருந்தா. அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து லைட்டு போட்டு எப்பயும் போல் பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு புது பூ மாற்றிக்கி வச்சுக்கிருந்தேன். சாமிக்கு வந்து ஒரு பூவை வச்சுட்டு நெய்வேத்தியத்துக்கு அந்த பால் கொழுக்கட்டை தண்ணி வச்சு தீபம் காமிச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக ஒரு 6 o'clock சாமி கும்பிட ஆரம்பிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் காமிச்சிட்டு அடுப்பில் வந்து அன்னபூர்ணி தாய் அப்புறம் வந்து புத்தர் சிலை நம்ம அடுப்பிலே வச்சுக்கோம். கொஞ்சம் பாசிட்டிவ் தாட்டாக இருக்கும்ல, அதுக்காக தான் அடுப்பில் வச்சுருந்தேன். கமெண்ட்டில் வந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். அடுப்படியில் அப்புறம் பெட்ரூமில் காமிச்சது, அப்புறம் வந்து நிலவாசலை காமிச்சிட்டு வாசலை காமிச்சு அமைதியாக இருந்துச்சு ஏரியாவே. நம்ம வீட்டில் மட்டும்தான் இந்த பெல் சவுண்டு கேட்டுச்சு. 2வது நம்ம ஏரியாவில் வந்து முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்காங்க. அப்போ அவங்க வந்து நம்ம இந்த பூஜைலாம் பண்ணும்போது அவங்க டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரியே இருக்கும். அதனாலே வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டே தீபாரம் காமிச்சிட்டு உள்ளே வந்துடுவேன். அதே மாதிரி தூபமும் காமிச்சாச்சு. தீபம் நல்லா திருப்தியாக காமிச்சு முடித்தோடனே ஒருவே ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி பூஜை தான் ரொம்ப பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். பாசிட்டிவ் தாட் தான். நம்ம எந்த எண்ணமும் இருந்தாலுமே இந்த மாதிரி பண்ணுறது நெகட்டிவ் தாட்லாம் போய் நல்லா பாசிட்டிவ் தாட்டில் வந்துடும். சாமி கும்பிட்டு முடிக்கும் போதே பாப்பாவை கரெக்டாக படிச்சுக்கிருந்தா. அதுக்கப்புறம் என்னோட ஜாயின் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு வந்து திருநீர் அப்புறம் குங்குமம்லாம் வச்சு விட்ருந்தேன். அழகாக அவளும் பூசிக்கிட்டா. நானும் திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. வெளில இருக்க பெரியாரில் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டு அப்புறம் அவருக்கு பிடிச்ச புல் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்களோட டே வந்து இப்படி தான் போச்சு. பாப்பாவுக்கும் டேஸ்ட்டு கொடுத்துருந்தேன், நல்லாயிருக்கும் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியும் பாருங்கள். நீ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.